ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன தொட்டியிலேயே இந்த மல்லிகைப்பூ செடி பார்த்தீங்க அப்படின்னா கொத்து கொத்தா பூ பூத்துருக்கு. இதே மாதிரி ஒரு குட்டி தொட்டியிலேயே உங்கள் வீட்டில் உள்ள மல்லிகைப்பூ செடி நிறையா பூ பூக்கணுமா? அதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் இருக்குங்க. அதை ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு உரம் இருந்தால் போதும், உங்கள் வீட்டில் பூக்காத மல்லிகைப்பூ செடி கூட கொத்து கொத்தா பூ பூக்கும். அது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து 2 எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும். அந்த ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து இந்த இயற்கை உரத்தை நம்மளால் தயாரிக்க முடியும். 2 எலுமிச்சம்பழம் இருந்தால் எடுத்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட எலுமிச்சம்பழம் இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. காஞ்ச எலுமிச்சம்பழம் இல்லைன்னா வீட்டில் காஞ்சு போன எலுமிச்சம்பழத்தோட தோல் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட எலுமிச்சம்பழம் பார்த்தீங்க அப்படின்னா பழமாக இருந்தது அப்படின்னா 2 பழம் இருந்தால் போதும். இல்லை தோல் தான் இருக்குது அப்படின்னா ஒரு 4 to 5 பழத்தோட தோல் இருந்தது அப்படின்னா போதுமானது. இப்போ நம்ம பழத்தை எடுத்தாலும் சரி இல்லை தோல் எடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டுடலாம். இல்லை அப்படின்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் போட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா குலுக்கி வச்சிடணும். இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வெயில் படாத இடத்துல தான் நம்ம வைக்கணும். இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்குமே வந்துட்டு எடுத்து ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 தடவை குலுக்கி மட்டும் வச்சா போதும். இப்போ ஒரு 3 நாள் கழித்து இந்த தண்ணியை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பழத்தை போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அது கூட சேர்ந்து விதையும் இருக்கும் இல்லையா, அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா வடிகட்டிக்கலாம். நீங்கள் வெறும் தோலை மட்டும் போட்டிருந்தீங்க அப்படின்னா வடிகட்ட தேவையில்லை, அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த 1 லிட்டர் தண்ணியில் தான் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, இப்போ இது கூட சேர்த்து இன்னும் ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து செடிகளுக்கு வந்து தெளித்து விடலாம். இல்லை அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். எல்லா தண்ணியுமே ஸ்ப்ரே பண்ணி விடாமல் கொஞ்சம் தண்ணி எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செடியோட வேர்பகுதியிலையும் நம்ம ஊற்றி விடலாம். இப்படி ஊற்றி விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து பூச்சி தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். இப்போ எறும்பெல்லாம் வந்து தொட்டியில் வந்து இருக்கும் இல்லையா, அப்படி வந்து பூச்சிகளோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பூச்சியோ எறும்போ எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு யூஸ் பண்ணுற இந்த கரைசலை வந்து நம்ம மல்லிகைப்பூ செடிக்கு மேலே தெளிச்சு விடுறதுனால மொட்டுகள்லாம் வரும்போது பெரிய பெரிய மொட்டுகளாக பெரிய பெரிய பூக்களாக பூக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் இந்த கரைசலை தான் வந்து மல்லிகைப்பூ செடிகளுக்கு கொடுக்குறேன். நல்லாவே ரிசல்ட் தெரியுது. நீங்களும் உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ செடியில் பூ பூக்கலன்னு சொல்லி கவலைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கரைசலை கண்டிப்பாக கொடுங்க. 200% இல்லை 300% வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லாவே தெரியும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் வச்ச மல்லிகைப்பூ செடியில் 3 பூ பூத்துருக்கு. அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு குச்சியிலேருந்து 2 கிளைகள் மட்டுமே வந்திருந்தது. அதில் ஒவ்வொரு கிளையிலுமே 3 பூ வந்திருக்கு. அந்த 3 பூவுமே ரொம்ப பெருசாகவே வந்திருக்கு. இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட 2.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்போ தான் இதில் பூ வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த செடியில் வேற ஏதாவது புதுசாக கிளைகள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், வரலை. நம்ம வீட்டில் வச்ச மல்லிகைப்பூ செடியில் பூ பூத்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பூ பூக்கணுமா, இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூ பூத்துருச்சு அப்படின்னா அதை பறிக்காமல் இருக்கக்கூடாது. மல்லிகைப்பூவை பொறுத்த வரைக்கும் பூவை பறித்த உடனே இந்த காம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காம்பையுமே கிள்ளி எடுத்துடணும். இதுதான் செகண்ட் டிப், ரொம்பவே முக்கியமான டிப். இந்த காம்புகளை நம்ம எடுத்ததுக்கப்புறம் தான் புதிய கிளைகளோ இல்லை புதிய மொட்டுகளோ வர ஆரம்பிக்கும். அதனால இதை கண்டிப்பாக எடுத்துடணும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். அம்மா வீட்டில் இருக்க செடியில் நிறையவே மொட்டு வந்திருந்தது. அது எல்லாமே ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இந்த டப்பாவில் இருக்கிற மல்லிகைப்பூ எல்லாமே ஒரு செடி பூ கிடையாது, ஒரு 3 செடி இருந்தது. சின்ன சின்னதாக 3 செடி இருந்தது. 3 செடியில் உள்ள பூ ஃபுல்லாமே எடுத்துமே இந்த டப்பாவில் வந்துருச்சு. பூ கட்டி ரொம்ப நாள் ஆச்சு, நானே பூ கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா மல்லிகைப்பூ வந்து சூப்பராக கட்டுவாங்க. அவங்க அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே ஓரளவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியிருக்கேன். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்?